வணக்கம். நான் இங்க கோவிந்த் சிங் பேசுறேன். நான் டைரக்டர், ஆக்டர், ரைட்டர். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். எனிவே, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வி கோனா டிஸ்கஸ் அபவுட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாரி விஷயங்கள பத்தி நம்ம பேச போறோம். ஸோ, இந்த ஸ்டுடியோல இன்னைக்கு என்னுடன் சேர்ந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு. டாக்டர் அண்ணாதுரை. அண்ட் ஹி இஸ் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட், பப்ளிக் ஸ்பீக்கர். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பிஹேவியரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், டாக்டர் அண்ணாதுரை. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் மிஸ் விஜி பிரகாஷ், நடிகை. ஷி இஸ் அன் ஆக்ட்ரஸ். நிறையா சீரீஸ் மூவிஸில் அவங்கள பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ மிஸ்டர் புவேண்ட்ரா, தெக்வாண்டோ எக்ஸ்பர்ட் அண்ட் ஆக்டர். ஓகே, சொன்ன டைமுக்கு வந்து கணக்காக வந்து டிசிப்ளினோட வந்து நின்னார் ஸ்டூடியோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே டாக்டர், ஸ்டார்ட் வித் யூ. ஓகே, இப்போ நம்ம when we talk about human relationships and friendship இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், உறவுகள் நம்ம பற்றி பேசும்போது ஓகே வச்சுக்கோமே, அதில் வந்து பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணுறது முக்கியமாக. அதாவது இதுதான் உன்னோட லிமிட்டேஷன்ஸ், இதுக்கு மேலே நீ போயிடாத என்னோட லைஃப்பில் அப்படின்னு ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணுறது முக்கியமாக. ரெண்டு விஷயம் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்றாவது வந்து இந்த பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எல்லைகள் அல்லது ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம்ல, இது வந்து இட் இஸ் நாட் ஒரு ஒரு மதில் சுவர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ வால். ஓகேங்களா, அது வந்து ஒரு கைட்லைன். ஓகே ஓகே, எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இப்போ நம்ம ரோட்டில் கார் ஓட்டும்போது அங்கே ஒரு கைட்லைன் இருக்கு இல்லையா. ஓகே, லைட் எரியுது, டிராஃபிக் லைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஒரு எல்லை தானே. இதுக்கு மீறி போகாதீங்க அப்படின்னு ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு எல்லைகள் இருக்குது. வாழ்க்கையும் அப்படி தான். இப்போ அதே போல் நம்மளுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது வந்து தொழில் இடத்துலையும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும். கரெக்ட். ஓகே, ஐ அக்ரி வித் யூ. இதை பற்றி ஏதாவது கருத்து இருக்கா விஜய், நீங்கள் சொல்கிறதுக்கு? வாட் யூ ஃபீல்? கண்டிப்பாக அந்த பவுண்டரிஸ் வந்து நம்ம செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு மரியாதை தான். ஸோ நம்ம எல்லாமே எதிர்பார்க்கறது என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கணும். ஸோ அந்த மரியாதை நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடச்சிச்சினாலே நம்மளுக்கு வந்து மனசில் வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம வச்சிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்மில் போகும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேர்மை. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமே வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு தன்மை. புவேண்டா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வர்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார இந்த பவுண்டரிஸ் இருக்கணும், இந்த ஒரு எல்லைகள் இருக்கணும் அப்படின்னு சார் சொன்ன மாதிரி எல்லைகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சர்டன் எஸ்பெக்டில் சில பவுண்ட்ரிஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த பவுண்ட்ரிஸ் வந்து அக்கார்டிங் டு டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறும், நீட்ஸ் மாறும், வாண்ட்ஸ் மாறும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரெஸ்பெக்ட் த பவுண்ட்ரிஸ் டு மெயின்டைன் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். தட்ஸ் மை ஒப்பீனியன் ஆன் திஸ்ல. ஓகே, ஸோ இப்போ அவங்க சொன்ன பிரகாரம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் தே ஹேவ், இதை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? ஓகே, இப்போ அந்த எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னீங்களே. எதிர்பார்ப்பு இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு நம்மளோட லிமிட்டேஷன் நம்ம செய்ய முடியும். அந்த பவுண்ட்ரிஸ் வந்து பவுண்ட்ரிஸ் வருது அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த பவுண்ட்ரிஸ் இருக்குது. இதை தான் என்னால் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் அந்த எதிர்பார்ப்புக்கும் நான் வந்து உன்னோட நல்ல நண்பன்டான்னு சொல்கிறோம்ல, சரி நண்பன் தான், உண்மைதான். ஆனால் அதே நண்பன் வந்து எல்லாத்துக்கும் முன்னுக்கு வந்து நம்மளை வந்து விடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ரொம்ப நம்மளுடைய தன்மானத்தையும் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக்குறது, அது ரொம்ப தாறுமாறாக பேசுறதுனா அது நமக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நல்ல நண்பனை இவன் நம்மளே இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி அப்போ நம்ம தனியாக கூப்பிட்டு சொல்லலாம். ஆமாம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முன்னுக்கு என்ன மானத்தை வாங்காத, ஏன்னா கூட்டல் எத்தனை வருஷம் 20-30 வருஷமாக நம்ம கூட இருக்குமா, ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுதான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு தான் அந்த பவுண்டரிஸை வந்து கொண்டு வரும். ஓகே, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். ஐ மீன் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அதில் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே கேன் கம் டு மை ஹவுஸ், தே கேன் ஈவன் கோ அப் டு த கிச்சன். அவங்களே சொந்தமாக பிளேட் எடுத்து என்னோட கிச்சனில் அவங்களே ரைஸ் போட்டு கறியை ஊற்றி என் ஹாலில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஒரு உரிமை நான் வந்து கொடுத்து வச்சுருந்தேன் சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பட் என்னென்னா ஒரு கட்டம் வரும்போது எங்களுக்குள்ளார பிகாஸ் பிரச்சனைன்னு வரும்போது இட் ஹஸ் பிகேம் லைக் எப்படி ஆச்சுனாக்கா, தே ஹேப்பன் டு நோ எவ்ரிதிங் அபவுட் அஸ். நம்மளை பற்றி எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சனால அது லேட்டர் when we had problems
ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாச்சு அது வந்து டீல் பண்ணுறதுக்கு. ம். ஓகே, இது வந்து செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருக்கணும், இது வந்து நீ இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு? விஜி, வாட் யூ ஃபீல் ஆக்சுவலி? அதான் சார், இப்ப நம்ம இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மனுஷங்களோட மனச நம்மளால படிக்கவே முடியல. இப்ப நம்ம நினைப்போம், இவங்க வந்து நம்மளோட நல்ல ஃப்ரெண்டு. ஸோ லைஃப் லாங் வந்து இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம ஷேர் பண்ணுவோம். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது, திடீர்னு நம்ம மனசு வந்து கஷ்டமா இருக்கும். அவங்க கூட போய் நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த மாரி விஷயங்கள் வந்து அவங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு, திடீர்னு நமக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இல்ல நம்மளுக்குள்ள எதுவும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லாம ஆகுதுன்னா, அது திரும்ப நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடுது. ஆமா. இன்னொன்னு வந்து நம்மளோட வளர்ச்சி சில சமயத்துல வந்து நம்ம வளர்ந்துருவோம் இல்லையா? கஷ்டப்பட்டு தான் வளருவோம். ஸோ இந்த மாதிரி வளரும்போது சில பேர்னால, சில ஃப்ரெண்ட்ஸ்னால அதை வந்து ஏத்துக்க முடியாம போயிருது. அது நான் ஃபீல் பண்றேன். பட் எனக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய நடந்திருக்கிறதுனால நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கே தெரியல. அப்பதான் வந்து நமக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இந்த மாதிரி விஷயம் நம்ம ஷேர் பண்ணலாமா? இல்ல பண்ணக்கூடாதா? இல்ல நல்ல விஷயங்கள சொல்லலாமா? இல்ல கெட்ட விஷயங்கள சொல்லலாமா? இல்ல சொல்லும்போது நம்மள அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆமாம், அது அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது எப்போதும் ஒரு பிரச்சனை வரும். நம்ம ஒன்றுமே சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தோம்னா, நீ ரொம்ப மறைக்கிற, ஆமா. உனக்குள்ளார நீ எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலும் பிரச்சனை நம்மளுக்கு. ஆமா. ஸோ அந்த ஒரு பார்டர் தான் அதை சொல்றது. அந்த ஒரு thin line is very very difficult. Yes. Pavindra, what do you think about it? நீங்கள் பார்த்தீங்கன்னா we are student of life. that means அந்த ஆளை வந்து நம்ம முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ we tend to share our experience or whatever happened to us. ஸோ ஃப்யூச்சரில் வந்து they might use it against us. அப்போ அது நடக்கிறப்ப you already know the next relationship or the next friendship இதை சொல்லக்கூடாது, இல்லை சொல்லலாம். you have to determine அது உங்கள் செல்ஃபில். sometimes you have a trauma that you won't tell this to them, then it backfired you. அப்போ the next relationshipல இதை சொல்லாமா வேணாமா you have to reconsider again and move forward with that. Yeah. Alright, டாக்டர், இது உங்களோட கருத்து டாக்டர். இப்போ நம்ம எப்படி அந்த நண்பர்கிட்ட நடந்துக்கிறோமோ அதுதான் அங்கேருந்து திரும்பி வரணும். கரெக்ட். அதான் வரும். சரி, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய லிமிட்டேஷன் நம்ம முதல்ல சொல்லிடணும். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் முதல்ல சொல்லிடணும். இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்குது. அப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வர நண்பர்கள் நம்ம கூட ரொம்ப தூரம் வருவாங்க. கரெக்ட். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோன்னா தான் அது வந்து நம்ம போன வருஷம் உங்களுக்கு நல்லதா ஓகே சொன்னால் இப்போ ஏன் மாறுற அப்படின்னா நம்ம மாறிட்டோம். அவங்க மாறல, நம்ம தான் மாறி இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம வந்து சரியாக செஞ்சிட்டோம்னா, நம்ம அவங்களுடைய ப்ரைவசியை நம்ம மதித்தோம்னா, அவங்களுடைய ஸ்பேஸை வந்து நம்ம மதித்தோம் அப்படின்னா அவர்களும் மதிக்கணும். அது எக்ஸ்பெக்டேஷன். சரி, இதை நம்ம கன்க்ளூட் பண்ணுற மாதிரி அவர் ஸ்டார்ட் வித் பவித்ரா. ஓகே, ஸோ உங்களோட ஒரு பாட்டம் லைன் இது இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட ஒரு 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 பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல? ஓகே, செட்டிங் பவுண்டரிஸ் வந்து இஸ் எஸ்டாப்ளிஷிங் ரெஸ்பெக்ட் பிட்வீன் each other அப்படி வச்சுக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் கீ. அப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டு ஹைலைட் த ப்ராப்ளம், ஸ்பீக் டு தெம், ஹானஸ்டாக பேசணும். ஹானஸ்டாக பேசி என்ன சொல்யூஷன், வாட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் தட் வி கேன் கம் அப் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் or limitations that we want to establish. The bottom line is, if you can communicate well or the person you're having establish a relationship with them, give you space to communicate, I think everything will be in place. The relationship will go further. சூப்பர் சூப்பர். விஜிமா, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து அதாவது நம்பிக்கையை எதிர்பார்க்கலாம். மற்றபடி வேறு விஷயங்கள் எதிர்பார்க்குறது அதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை அதில். இன்னொன்று வந்து என்னைய வந்து நானாக அவங்க ஏற்றுக்கணும். நான் எப்படி அவங்கள வந்து அவங்களா ஏற்றுக்கிறனோ அந்த மாதிரி நானே ஏற்றுக்கும் போது நமக்கு மனசுக்குள்ள உள்ள விஷயங்களா இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், அதை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ ஆனால் எப்படி இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்ன ஒரு லைன் அது வந்து அதோட ஸ்டாப் பண்ணுறது வந்து ரொம்ப நமக்கு நல்லது. அந்த எதாக இருந்தாலும் யோசிச்சு இதை சொல்லாமா சொல்லக்கூடாதா அப்படின்ற விஷயத்த யோசிச்சு சொல்லும்போது நமக்குமே அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்குமே அது பெஸ்ட்டாக இருக்கும். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அது சரியான ஒரு பாதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டாக்டர், ஃபைனலி உங்களோட ஒரு கருத்து. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அது காலத்துக்கு ஏற்ப மாறும். ஆமாம். ஓகே, அந்த எல்லைகளும் மாறும். இப்போ டீனேஜில் இருக்கும்போது நம்ம எல்லாம் வீட்டெல்லாம் மறந்துட்டு நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்த ஒரு காலகட்டம் இருக்கும். நண்பர்கள் உலகம்னு தனியாக இருக்கும் இல்லையா? அப்போ ஆனால் அது வந்து அவர்கள் படிக்கும்போது அந்த எல்லைகள் மாறும். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாஸ்ட் லாங் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் இந்த எல்லைகளை மதிக்க பழகி கொண்டால்
அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளை காப்பாற்றும், நாமளும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றலாம். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த உங்களுடைய டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஜிமா தேங்க்யூ ஸோ மச். புவேந்திரா தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ. அண்ட் டாக்டர், நான் உங்களை அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். Sure. ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.